அனைவருக்கும் வணக்கம். இன்று நீங்கள் புதிதாக இணைந்திருந்தால் உங்களுடைய பெயர், இடம், ஃபோன் நம்பர் தாருங்கள். நாம் ஒரு தியான வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கிறோம். அதில் உங்களை இணைத்துக் கொள்ளலாம். அதன் மூலமாக நாம் தகவல்கள் உங்களுக்கு தகவல்கள் அதில் தியான தகவல்கள் உங்களுக்கு அதில் போடுவோம். இலகுவாக இருக்கும். காலை மாலை வீட்டில் தியானத்தை நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். இந்த ஆரம்பத்தில் மிகவும் முக்கியம் ஒழுங்கான பயிற்சி. தியானம் ஆரம்பிக்க முன்பு முதல் நாம் செய்ய வேண்டியது நமது கவனத்தை இந்த தலை உச்சி குழிக்கு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது வெளியில் அலைந்து திரிந்து கொண்ட கவனத்தை நாம் நமது தலை உச்சி குழிக்கு கொண்டு வர வேண்டும். அனைவருக்கும் தலை உச்சி குழியின் முக்கியத்துவம் தெரியும் உங்களுக்கு. அந்த உச்சி குழி சிறு குழந்தைகளில் மென்மையாக இருந்த பகுதி. இது லிம்பிக் ஏரியா என்று சொல்வார்கள். லிம்பிக் ஏரியா என்றால் அந்த பல நரம்புகள் முடியும் இடம், மிகவும் உணர்திறன் கூடிய இடம். இந்த இடத்தை தளர்வடைய செய்து மீண்டும் நாம் அதை தளர்வடைய செய்ய வேண்டும். நமது கவனத்தை அதில் வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்தை கவனிப்போம். அந்த இடத்தில் என்ன நடைபெறுகின்றது. ஒவ்வொரு நாளும் தியானத்துக்கு முன்பு இவ்வாறே நாம் ஆரம்பிக்க வேண்டும். அந்த ஓட்டை, அந்த வாயிலுக்குள் நாம் செல்ல வேண்டும். தியான நிலைக்கு எமக்குள் நாம் செல்வதற்கு அந்த வாயில் மூலமாகவே நாம் எமக்குள் செல்ல வேண்டும். கவனம் மூலமாக நாம் எமது கவனத்தை தலை உச்சி குழி பிரம்மராந்திரத்துக்கு எடுத்து சென்று அந்த தலை உச்சி குழியை அவதானிப்போம். மிகவும் மென்மையான பகுதியாக இருந்தது நாம் குழந்தைகளாக இருக்கும்போது. அதில் நிறைய நரம்புகள் இருக்கின்றது, நரம்பு முடிச்சுகள் முடிவடைகின்றது. அந்த இடத்தை நாம் தளர்வடைய செய்வோம். கவனத்தை நாம் அங்கு கொண்டு செல்வோம். நீங்கள் இந்த தியானத்தில் நீங்கள் தரையில் இருக்க முடியாதவர்கள் நாற்காலியில் தாராளமாக அமர்ந்து கொள்ளலாம். இரு கால்களையும் தனித்தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். இரு கைகளையும் நன்றாக விரித்து மடியில் நாம் நன்றாக விரித்து இந்த படத்தில் காட்டியவாறு வைத்துக் கொள்ளலாம். தரையில் இருக்க விரும்புபவர்கள் தரையிலும் இருக்கலாம். ஆனால் எந்த விதமான உடலுக்கும் எந்த விதமான இறுக்கமும் இல்லாது இலகுவாக அமர்ந்து கொள்ளுங்கள். கால்களையும் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். வசதியாக முதுகை நேராக வைத்து கொண்டால் போதுமானது. மனம், உடல் இரண்டையும் இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது முழு கவனத்தையும் தலை உச்சிக்கு நாம் கொண்டு வருவோம். பிரம்மராந்திரம் அந்த இடத்துக்கு நாம் கொண்டு வர வேண்டும். அந்த இடத்தை நாம் சற்று கவனிப்போம். பொறுமையாக அமைதியோடு அந்த இடத்தை நாம் கவனிப்போம். சாட்சி பாவ நிலை என்றால் மனதில் சில எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் ஏதோ ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் ஏதோ எந்த வகையான எண்ணமானாலும் வந்து கொண்டிருக்கலாம் மனதில். அந்த எண்ணங்களை விடுத்து சந்தேகங்கள் வரலாம், அல்லது நேற்று நடந்தது நினைவுக்கு வரலாம், அல்லது இன்னும் அது செய்ய வேணும் இது செய்ய வேணும் என்று நினைவுக்கு வரலாம். அவற்றை அமைதிப்படுத்தி சிறிது கவனிப்போம் அந்த இடத்தை. எமது வலது கை உள்ளம் கையை அந்த இடத்தில் வைப்போம். தலை உச்சி குழியில் அந்த எமது வலது கையின் உள்ளம் கையை வைப்போம். இடது கை திறந்திருக்கின்றும். ஏனென்றால் எமது கை விரல் 10 விரல் நுனிகளிலும் நரம்புகள் முடிவடைகின்றது. இந்த நரம்பு முடிவு இடங்கள் மிகவும் உணர்திறன் கூடிய இடங்கள். இப்பொழுது தொடுகையை உணர முடிகின்றதா? உங்களுக்கு உச்சி குழியில் தொடுகையை உணர முடிகின்றதா?
தொடுகையை உணர்ந்தால் அதன் பின்பு அந்த இடம் சூடாக இருக்கின்றதா குளிர்ச்சியாக இருக்கின்றதா? ரெண்டிலே ஒன்று இருக்க வேண்டும். ஒன்றில் சூடாக இருக்கும் அல்லது குளிர்மையாக இருக்கும் அல்லது ஒரு நடுநிலையான பொதுவாக இருக்கும். ஸோ சூடாக இருந்தால் அந்த சூடு நீங்கள் பொறுமையாக கவனித்து கொண்டிருந்தால் அந்த சூடு தணியும். தன்னை பாட்டுக்கு தணிந்து ஒரு குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்று 2 பேர் புதிதாக வந்தபடியால் நாம் அந்த முதலாவது பயிற்சி ஒன்றை விரைவாக செய்வோம். எமது வலது கையை இப்பொழுது தலை உச்சியில் இருந்து எடுத்துக்கொண்டு வந்து எமது இடது இருதயத்தில் வைப்போம். நான் சொன்னேன், எமது இடது நாடி மனசக்தி, தூய விருப்பத்துக்கான சக்தி. இந்த மனசக்தி, தூய விருப்பத்துக்கான சக்தி எமது கடந்த காலத்தால் பாதிக்கப்படுகின்றது. கடந்த காலம் சரியாக இல்லாவிட்டால் மன தாக்கங்கள் இருக்கும். அவற்றால் நாம் மன சோர்வடைந்து சில நேரங்களில் மன நோய்கள் கூட ஏற்படலாம். முக்கியமாக இடது நாடி பாதிப்பால் நமக்கு மன நோய்கள் ஏற்படுகின்றது. வலது நாடி பாதிப்பால் உடல் பாதிப்புகள் ஏற்படுகின்றது. எனவே இந்த ரெண்டையும் நாம் சமநிலைப்படுத்த வேண்டும். ஸோ முதலில் நாம் எமது இடது பக்கத்தை சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதாவது எமது கடந்த கால வாழ்வை நாம் சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். நடந்து முடிந்த ஒன்றை எவ்வாறு சமநிலைக்கு கொண்டு வருவது என்று நீங்கள் கேட்கலாம். எமது வாழ்வில் எது நடந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அவை அனைத்துமே எம்மை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், அவையே கொண்டு வருகின்றது. எனவே நாம் அதை உணர்ந்ததும் கடந்த காலத்தை நாம் அந்த பாதிப்புகளிலிருந்து விடுபடுகின்றோம். விடுபட்டு கடந்த காலம் முடிந்த ஒன்று, அதிலிருந்து அனுபவங்களை கற்று அதிலிருந்து நான் அது எனக்கு எந்த பாடத்தை கற்றுத்தருகின்றது என்று அதிலிருந்து கொண்டு நாம் முன்னேறுகின்றோம். ஸோ அதுவே தூய விருப்பம். தூய விருப்பம் நாம் முன்னேற வேண்டும். அதற்குள் வீழ்ந்துவிடக்கூடாது. எனவே மனசக்தியும் உறுதியாக வேண்டும். எனவே இன்று நாம் இடது பக்கம் சில உறுதிமொழிகளால் நாம் ஒளியூட்ட வேண்டும். எமது விழிப்புணர்வுக்கு நாம் கொண்டு வர வேண்டும். எமது இடது நாடியை பலப்படுத்துவதற்கு நாம் உறுதிமொழிகள் மூலம் பலப்படுத்துவோம். அதற்கு எமது வலது கையை நாம் பயன்படுத்துகின்றோம். ஏனென்றால் அது கிரியா சக்தி, பிராணசக்தி அவசியம் ஒளியூட்டுவதற்கு. அதனால் இடது பக்கத்தில் சில இடங்களில் நாம் கைகளை வைத்து சில உறுதிமொழிகளை சொல்லுவோம். ஸோ முதலில் இருதயத்தில் கையை வைப்போம். இதில் நாம் எமக்கே ஒரு கேள்வி கேட்போம். நான் ஒரு தூய ஆத்மாவா? பொறுமையாக அமைதியோடு மனதில் கேள்விகள் வேண்டாம். இப்பொழுது சும்மா கேளுங்கள். தாயே, நான் ஒரு தூய ஆத்மாவா? எமது குரு ஸ்ரீமாதிஜியிடம் நாம் கேட்கலாம். ஸ்ரீமாதிஜி, நான் ஒரு தூய ஆத்மாவா? கேட்டுவிட்டு சிறிது கவனியுங்கள் என்ன நடைபெறுகின்றது என்று. உங்களுடைய கவனம் பிரம்மராந்திரத்தில் இருக்கட்டும், தலை உச்சி குழியில் இருக்கட்டும். இப்பொழுது வலது கையை இடது பக்கம் அப்படியே கீழே கொண்டு வாங்கள், மேல் வயிற்று பகுதிக்கு. இங்கு நாம் ஒரு கேள்வியை கேட்போம். நானே எனக்கு குருவா?
நானே எனக்கு குருவா? அந்த தகுதி என்னிடம் இருக்கின்றதா? என்றும் பொறுமையாக அமைதியாக கவனிப்போம். கவனிப்பதே எமது வேலை. பிரம்மராந்திரம் அந்த தலை உச்சி குழியில் இருந்து கொண்டு அனைத்தையும் கவனிக்க வேண்டும். பிறகு எமது வலது கையை எமது அடி வயிற்று பகுதியில், அந்த தொடையும் வயிற்று பகுதியும் சந்திக்கும் இடம், அந்த இடத்தில் கொஞ்சம் அழுத்தி நாம் வைப்போம் வலது கையை. இதில் நாம் கேட்போம். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியை கேட்போம், எமது குருவை கேட்போம். தாயே, எனக்கு தூய தெய்வீக அறிவை தாருங்கள். தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். தாயே, எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். அவதானியுங்கள். அமைதியாக பொறுமையாக அவதானியுங்கள். தலையுச்சி குழியை தளர்வடைய செய்வோம். என்னால உட்கார முடியாது. இப்பொழுது நமது வலது கையை மீண்டும் இடது பக்கமாக, இடது பக்கம் மேல் வயிற்று பகுதி நாம் முன்பு வைத்த இடத்தில் வைப்போம். ஸோ இங்கு நாம் சொல்லுவோம், இப்பொழுது தூய அறிவு வந்தால் நானே எனக்கு குருவாக இருக்கலாம். ஸோ இதில் நாம் மன உறுதியோடு சொல்லுவோம், நானே எனக்கு குரு. இனிமேல் நானே எனக்கு குருவாக இருக்க போகின்றேன். நானே எனக்கு குரு. அந்த திறமையும் அந்த அறிவும் இருந்தால் நாம் நமக்கு குருவாக இருக்க முடியும். ஸோ மன உறுதியோடு சொல்லுவோம், நானே எனக்கு குரு. சொன்ன பின்பு நீங்கள் அவதானியுங்கள் இந்த என்ன நடைபெறுகின்றது என்று. பிரம்மராந்திரம், அதாவது தலை உச்சி குழியை தளர்வாக வைத்துக் கொள்வோம். இப்பொழுது எமது வலது கையை மீண்டும் எமது இடது இருதயத்துக்கு கொண்டு செல்வோம். இதில் நாம் சொல்லுவோம், நான் ஒரு தூய ஆத்மா. பிறக்கும் போது நாம் தூய ஆத்மாக்கள். அந்த நிலைக்கு நாம் மீண்டும் வருகின்றோம். நான் ஒரு தூய ஆத்மா. தாயே, நான் ஒரு தூய ஆத்மா. இந்த பிரச்சனைகளோ கவலைகளோ நிறைந்த வாழ்வு அல்ல, அதுவல்ல நான். நான் ஒரு தூய ஆத்மா. இது மக்கள் இருக்கின்றது. நான் ஒரு தூய ஆத்மா. பொறுமையாக அமைதியாக கவனிப்போம். இப்பொழுது நமது வலது கையை கழுத்தும் தோள் மூட்டும் சந்திக்கும் இடத்தில் வைப்போம்.
கழுத்தும் தோள் மூட்டும் சந்திக்கும் இடத்தில் இடது பக்க கழுத்தும் தோள் மூட்டும் சந்திக்கும் பக்கத்தில் வைத்து தலையை கொஞ்சம் வலது புறமாக திருப்புங்கள். திருப்பினால் அதில் நல்ல வடிவாக நீங்கள் வைக்க முடியும் உங்களுடைய வலது கையை. வலது கையால் முழுமையாக பிடித்து கொள்ளுங்கள். இதில் நாம் சொல்லுவோம், நான் ஒரு தூய ஆத்மா, நான் எந்த குற்றமும் அறியேன் தாயே. கடந்த காலத்தில் நாம் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் அவை இப்பொழுது ஒரு குற்ற உணர்வை தரலாம். ஆனால் அது முடிந்த ஒன்று. அறியாமையால் செய்யப்பட்டவை. எது நடந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்தது. எனவே அவற்றை முழுமையாக நாம் மறந்து விடுவோம், மன்னித்து விடுவோம். மன்னித்து நாம் சொல்லுவோம், நான் எந்த குற்றமும் அறியேன் தாயே, நாம் குற்றமற்றவன். சுயமரியாதை அவசியம். நான் ஒரு தூய ஆத்மா, அதுவே எனது சுயமரியாதை. அந்த சுயமரியாதையில் நான் என்னை முழுமையாக அறிந்து எனது பிள்ளைகளை திருத்தி நானே முன்னேறுவேன். எனவே எந்த குற்ற உணர்வும் அவசியமில்லை. இந்த தூய விருப்பம் நமக்குள், நமது விழிப்புணர்வுக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். என்ன தவறுகள் இருந்தாலும் அவற்றை நன்றாக விளங்கி அவற்றை நாம் எதிர்கொண்டு அதிலிருந்து விடுபட்டு நாம் நம்மை வழிநடத்தும் திறன், அந்த குரு நிலை அவசியம். எனவே கடந்த காலத்தை மறந்து விடுவோம். நான் எந்த குற்றமும் அறியேன் தாயே, நான் ஒரு தூய ஆத்மா. இப்பொழுது நமது கையை முன் நெற்றி பகுதியில் வைப்போம். முன் நெற்றியில் நன்றாக வையுங்கள். வலது கையை முன் நெற்றியில் வைத்து தலையை சிறிது குனிந்து நாம் இங்கு சொல்லுவோம், நான் என்னையும் மன்னிக்கின்றேன், மற்றவர்களையும் மன்னிக்கின்றேன். நாம் சில வேளை மற்றவர்களுக்கு பிழை செய்திருக்கலாம். மற்றவர்கள் எம்மை துன்புறுத்தி இருக்கலாம். எதுவானாலும் மன்னித்து விடுவோம், அனைத்தையும் மன்னித்து விடுவோம். நான் மன்னிக்கின்றேன், அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். நாம் இவற்றில் இருந்து விடுபட்டு அதற்கு அப்பால் செல்ல வேண்டும். அதுவே எமது வாழ்வின் நோக்கம். ஒரு வித்தின் வேர் இடையில் என்ன தடங்கள் வந்தாலும் சண்டை பிடிக்க மாட்டுது, போராடாது. கல் வந்தா என்ன தடை வந்தாலும் போராடாது, சுற்றி தன்னை பலப்படுத்தி கொண்டு நீரை நோக்கி செல்லும். அதுவே நோக்கம், தூய விருப்பம். அதுபோல்தான் நாமும் நமக்கு என்ன தடை வந்தாலும் அனைத்தையும் மன்னித்து விலக்கி கொண்டு நாம் போக வேண்டும். அவற்றிலிருந்து பாடங்களை கற்று நாம் மேல் நோக்கி செல்ல வேண்டும். எனவே நாம் இதயபூர்வமாக சொல்லுவோம், நான் அனைவரையும் மன்னிக்கின்றேன், மற்றவர்கள் அனைவரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். இப்பொழுது நமது வலது உள்ளம் கையை பின்பக்கம்
பின்பக்க பிடரியில் வைத்து தலையை அண்ணாந்து எமது தலையை எமது கையில் தாங்குவோம். ஸோ இதில் நாம் எமது மன திருப்திக்காக நாம் கேட்போம். இந்த எங்கும் நிறைந்த இந்த தெய்வீக சக்தி எங்கும் நிறைந்திருக்கின்றது. நாம் அங்கிருந்து தான் வந்தோம். அதனிடம் கேட்போம், அது தாய் சக்தி, தாயே எனது தவறுகளை மன்னித்து விடுங்கள். நான் தெரிந்து தவறு விட்டிருக்கலாம், தெரியாமல் விட்டிருக்கலாம், அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். நான் மற்றவர்களை மன்னிப்பது போல் என்னையும் மன்னித்து விடுங்கள். இப்பொழுது எமது வலது உள்ளம் கையை இப்பொழுது உச்சி குழிக்கு கொண்டு வருவோம். தலையின் உச்சி குழி, முன்பிருந்த பிரம்மராந்திரம் அந்த உச்சி குழியில் வைப்போம். தொடுகையை உணருங்கள். இப்பொழுது மெதுவாக மணிக்கூடு திசையில் அந்த தலை தசையை மட்டும் நாம் சுற்றுவோம். ஒரு சிறிய மசாஜ். ஒரு சிறிது கீழ் நோக்கி அழுத்தம் கொடுங்கள். ஒரு சிறிதளவு கீழ் நோக்கி அழுத்தம் கொடுங்கள். கொடுத்து அந்த தசையை மட்டும் கொஞ்சம் நாம் மசாஜ் செய்து கொள்வோம். நாம் இதில் கேட்போம், தாயே எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். எமது குருவிடம் நாம் கேட்போம், ஸ்ரீ மாதாஜி எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். ஏற்கனவே விழிப்புணர்வு இந்த பயிற்சி செய்தவர்கள் கேட்கலாம், தாயே எனது ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள். ஸோ மெதுவாக உங்களுடைய மனதில் ஒரு 7 தடவை நாம் கேட்போம், தாயே எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தாருங்கள். இப்பொழுது அமைதியாக பொறுமையோடு கவனிப்போம். அது நீங்கள் கை வைத்திருக்கும் அந்த உச்சிக்குழி பகுதி சூடாக இருக்கின்றதா, குளிர்ச்சியாக இருக்கின்றதா? அந்த இடத்தை நாம் தளர்வடைய செய்வோம். மனம் உடல் இரண்டையும் ஆறுதலாக வைத்து அந்த இடத்தை தளர்வடைய செய்வோம். இப்பொழுது எமது வலது கையை ஒரு 2 அங்குல உயரத்துக்கு உயர்த்துவோம். உச்சிக்குழிக்கு மேல் 2 அங்குல உயரம். இப்பொழுது அந்த உச்சி குழிக்கும் எமது உள்ளங்கை நடு உள்ளம் கையுக்கும் இடையில் உள்ள பகுதியை அவதானியுங்கள். சூடாக இருந்தால் நல்லது, அது முழுவதும் வெளியேற விட்டுவிடுங்கள். குளிர்ச்சியாக இருந்தால் அந்த குளிர்மை அதிகரிப்பதை உணருங்கள். இந்த தியானம் சகஜ யோகா, அதாவது தானாக நடைபெறும் ஒன்று. எனவே நாம் செய்வது கவனிப்பது மட்டும்தான், வேறொன்றும் செய்ய தேவையில்லை. வெறுமனே அமைதியாக பொறுமையாக கவனித்து கொண்டிருத்தல் மட்டுமே. இப்பொழுது நமது வலது கையை அந்த தலைக்கு மேல் இப்போ ஒரு 4 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். அவதானிப்போம். பின்பு மெதுவாக மேலே மேலே கொண்டு செல்வோம். இந்த குளிர்ச்சி
அதிகரித்து கொண்டு வருகின்றதா? கையை முழுவதுமாக மெதுவாக முழுமையாக கொண்டு செல்லுங்கள். அந்த குளிர்ச்சி அதிகரிக்கின்றதா? உங்கள் கையோடு தொடர்ந்து அதிகரித்து கொண்டு வருகின்றதா? இப்பொழுது முழுமையாக கொண்டு சென்றதும் இந்த கை விரல்களை, வலது கை 5 விரல் நுனிகளையும் ஆகாயத்தை நோக்கி நாம் திருப்புவோம். இந்நிலையில் நமது உச்சிக்குழியில் ஒரு ஆறுதல், நரம்புகள் நன்றாக தளர்வடைந்து ஒரு ஆறுதல் வருகின்றதா? 5 விரல் நுனிகளும் ஆகாயத்தை நோக்கி இருக்கட்டும். இடது கை மடியில் திறந்திருக்கின்றது. இப்பொழுது நமது வலது கையை மெதுவாக நாம் கீழே கொண்டு வருவோம். மடியில் திறந்து வைப்போம். இடது கை உள்ளம் கையை தலை உச்சி குழியில் வைப்போம். தொடுகையை உணருங்கள். பின்பு குளிர்ச்சியாக இருக்கின்றதா, சூடாக இருக்கின்றதா? எதுவும் நடைபெறலாம், கவலை வேண்டாம். நாம் கவனிப்பது மட்டுமே. இப்பொழுது ஒரு 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். தலை உச்சி குழிக்கும் எமது இடது கை உள்ளம் கைக்கும் இடையில் உள்ள பகுதியை அவதானிப்போம். சூடாக இருந்தால் அது முழுவதும் தானாக வெளியேற விட்டு விடுவோம். கவனிப்போம், தொடர்ந்து கவனித்து கொண்டே இருப்போம். 4 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம். தொடர்ந்து கவனியுங்கள். மெதுவாக 6 அங்குலம், 8 அங்குலம், அவ்வாறு மெதுவாக முழுமையாக கொண்டு செல்லுங்கள். நன்றாக கொண்டு சென்ற பின்பு கையை 5 விரல் நுனிகளையும் ஆகாயத்தை நோக்கி திருப்புவோம். இந்நிலையில் எமது தலை உச்சி குழியை அவதானிப்போம். அங்கிருந்து கொண்டு எமது இடது கையின் 5 விரல் நுனிகள், அதேபோல் வலது கை மடியில் திறந்திருக்கின்றது, அதனுடைய 5 விரல் நுனிகள் மற்றும் உள்ளம் கை அவதானிப்போம். இப்பொழுது மெதுவாக எமது இடது கையை மடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளையும் எமது இருதய மட்டத்தில் திறந்து வைப்போம். மடியில் வைத்திருந்தோம் முன்பு, இப்பொழுது இருதய மட்டத்துக்கு கொண்டு வருவோம். திறந்திருக்கட்டும். கவனம் எமது தலை உச்சி குழியில் இருக்கின்றது. ஸோ அது தளர்வடைந்து தானாக தளர்வடையட்டும். அங்கிருந்து கொண்டு நமது முள்ளந்தண்டை உணர முடிகின்றதா? தலை உச்சியிலிருந்து முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை அந்த முள்ளந்தண்டை நாம் இலகுவாக உணர முடிகின்றதா என்று பார்ப்போம். தலை உச்சியில் இருந்து கொண்டு அந்த முழு முள்ளந்தண்டையும் ஒரு முள்ளந்தண்டிலும் ஒரு மெதுவான ஒரு கவனத்தை வைக்க முடிகின்றதா? முள்ளந்தண்டு பகுதி லேசாக இருக்கின்றதா? முள்ளந்தண்டு அடிப்பாகத்தை உணர முடிகின்றதா? நாம் உட்கார்ந்திருக்கும் போது அந்த தரையிலோ நாற்காலியிலேயோ படும் இடம், முள்ளந்தண்டு அந்த படுமிடம், அந்த இடத்தை தெளிவாக கவனத்தை அங்கு கொண்டு செல்ல முடிகின்றதா? சுவாசத்தை அவதானிப்போம். சுவாசம் மெதுவாக அமைதியாக நடைபெறட்டும். கவனத்தோடு சுவாசம் அமைதி அடையட்டும்.
இப்பொழுது இப்பொழுது எமது கவனம் முழுமையாக எமது தலை உச்சி குழியிலும் இரு உள்ளம் கைகளிலும் இருக்கட்டும். சுவாசம் அமைதியாக கவனத்தோடு அமைதி அடையட்டும். ஸோ இப்பொழுது நீங்கள் புதிதாக வந்தவர்கள் உங்களுடைய நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள் என்று சொல்லுங்கள். என்ன உணர்ந்தீர்கள் என்று நான் சொல்லுங்க. பிரகாஷ். பிரகாஷ் சொல்லுங்க. ஓ, நான் வேலையை கொஞ்சம் ப்ரெஷரான வேலை, மற்றது சின்ன அகல மேல வந்து எந்த நேரம் பட உடப்பு தந்த டென்ஷனல் கூட அதுக்காக தான் திரும்பி வந்தேன். நான் அதை செய்யணும் நிறைய என்ன நிறைய வந்து ஏண்டோன் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் சரியான அமைதி மேனம் வந்து நல்ல ஒரு அமைதியான இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுதான் முதல் வர்றது உங்களோட மன அமைதி தான். அது மாதிரி ஒரு என்னன்னு சொல்ற ஒரு சரியான ஃப்ரீயா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. வெரி குட். அதை நான் தொடர்ச்சியா செய்ய வெரி குட், வெரி குட். ஓகே, தேங்க் யூ. ஓகே, யூ ஆர் வெல்கம். மற்றவர்கள் மகேஸ்வரி எப்படி இருந்து உங்களுக்கு? எனக்கு எதுவும் ஃபீல் ஆகல. பட் கையை தூக்கி இருக்கும் போது அந்த பெயின், கை வலி தான் எனக்கு தெரிஞ்சது. அட்டென்ஷன் வந்து கை வலிக்குதுன்றதுலதான் போச்சு. ஓகே. ஸோ அப்படி கை வலிச்சா நீங்க மாறி மாறி வைக்கலாம். மாறி மாறி இடது கை வலது கை மாறி மாறி நீங்க வைக்கலாம். அது பிறகு போக 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 அது சரியா வந்துடும். கை ரொம்ப நேரம் அப்படி தூக்கி கீழே இறக்கிட்டு அந்த மாதிரி. சோ எனக்கு செய்ய முடியும். ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்க கைய மேல கொண்டு போக இல்லாட்டி உங்களோட அட்டென்ஷன் அந்த மேல இருந்தா கை மேல தேவையில்லை. அப்ப அட்டென்ஷன் அங்க வந்து கொஞ்சம் ஸ்டெடி ஆன உடனே நீங்க கையை கீழே கொண்டு வரலாம். மற்ற மாறி மாறி நீங்க வைக்கலாம், இடது கை வலது கை. அது அந்த எக்ஸசைஸுமே ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ். போக போக அது வந்து பெட்டரா வரும், உங்களோட வைக்கக்கூடியதா இருக்கும் கூட. ஓகே, ஓகே, தேங்க் யூ. ஓகே, மனதுல என்ன மாதிரி? மனத்துல அந்த எண்ணங்கள் குறைஞ்ச ஒரு அமைதி? இல்ல, எண்ணம் எதுவும் எனக்கு இல்ல, அமைதியா தான் இருக்கு. ஓகே, ஸோ that's very good. ஓகே, அடுத்தது கவிதா, நீங்கள் புதுசா அன்னைக்கு? கவிதா, கவிதா நீங்க அண்டை புதுசா? ஜெய்ஷ்மாதாஜி. ஜெய்ஷ்மாதாஜி, நீங்க ஓகே ஓகே ஓகே. அப்போ ஸோ நாங்கள் போவோம் அடுத்த இதுக்கு. நாம் இப்பொழுது சொல்லுங்க கவிதா. ஓகே ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? போன வாரத்தோட இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப ஹீட் கிடையாது, கொஞ்சம் லைட்டா கூலிங் இருந்துச்சு. வெரி குட், வெரி குட். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுடைய இடது நாடி வலது நாடி வந்து நாங்கள் ஒரு பேலன்ஸுக்கு கொண்டு வர வேணும். ஓகே ஓகே. ஸோ இன்று வந்து நாங்கள் அந்த கொஞ்சம் பேலன்ஸ் பார்ப்போம், இடது நாடி வலது நாடி.
ஸோ இடது நாடி நான் சொன்னேன் வந்து மனசக்தி, தூய விருப்பத்துக்கான சக்தி. ஸோ எமது அனைத்து, அதாவது எமது உயிர் வாழ்வுக்கு 2 தேவை. ஒன்று வந்து எமக்கு ஆசை வேணும், ஆசை வேணும். பிறகு நாங்கள் செயலாற்ற வேண்டும். அப்போ தான் நாங்கள் இயங்கலாம், உயிர் வாழலாம். இந்த உலகில் வாழ்வதற்கு ஒன்று ஆசை வேணும், மற்றது அதற்கேற்ப நாங்கள் செயல்களே ஆட்ட வேண்டும். ஸோ அதுதான் இந்த இடது நாடி ஆசை, வலது நாடி செயலாற்றுதல். ஸோ இந்த 2 சக்திகளும் இதில் இயங்குகிற சக்திகள் வந்து இந்த நரம்பு தொகுதியில் இயங்குகிற சக்திகளை நாம் கட்டுப்படுத்தலாம். ஸோ எமது ஆசைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். அவ்வாறு தூய்மையாக இருந்தால் எமது செயல்களும் தூய்மையாக வந்து சமநிலை அடையும். ஸோ அதனால் தான் நாம் இடது நாடியை முதலில் நாம் சரிப்படுத்துகின்றோம். இடது நாடியை நாம் முதலில் சரிப்படுத்த வேண்டும். ஸோ இன்று நாம் அந்த பயிற்சியை நாம் பார்ப்போம். ஸோ அது அனைவருக்கும் உதவக்கூடியதாக இருக்கும். ஸோ இடது நாடி வந்து முக்கியமாக எமது உடல் 5 தனிமங்களால் ஆனது. இந்த உடல் எவ்வாறு வந்தது? இந்த 5 தனிமங்களும் என்ன? ஒன்று வந்து பூமி, நிலம் என்று சொல்லுவோம். பூமியிலிருந்து தனிமங்கள் வருகிறது. ஊட்டச்சத்துகள் எல்லாம் பூமியிலிருந்து தான் கிடைக்கின்றது. கால்சியம் உடம்புக்கு தேவை, விட்டமின்கள் தேவை, அனைத்தும். ஸோ அது பூமி. மற்றது நீர், நெருப்பு எமது உடல் நெருப்பால் ஆனது. மற்றது வாயு, மற்றது வெற்றிடம், ஆகாயம், ஈதர் என்று சொல்லுவோம். ஸோ இதனால் தான் இந்த 5 தனிமங்களால் தான் நமது உடல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ நாம் இறக்கும்போது நமது குண்டலினி ஆத்மா சக்தியும் குண்டலினி சக்தியும் வெளியேறி விடுகின்றது. உடல் வந்து மண்ணோடு மண்ணாக இந்த 5 தனிமங்களாக மாறிவிடுகின்றது. ஸோ இந்த 5 தனிமங்களும் எமது எமது சமநிலைப்படுத்த, சுத்திகரிக்க உதவுகின்றது. ஸோ இடது நாடியை நாம் சுத்திகரிப்பதற்கு பூமி தத்துவத்தை பயன்படுத்துகின்றோம். ஸோ இடது நாடி சுத்திகரிக்க வேண்டிய நாடி எமது மடியில் திறந்திருக்க வேண்டும். ஸோ இடது நாடி என்றால் எமது இடது கை மடியில் திறந்திருக்க வேண்டும். ஸோ வலது கையை நாம் பயன்படுத்துவோம். வலது கையை பூமியில் வைப்போம். ஸோ நீங்கள் நிலத்தில் இருப்பவர்கள் பூமியில், அதாவது நிலத்தில் கையை வையுங்கள், வலது கையை. நாற்காலியில் இருப்பவர்கள் அந்த 5 விரல் நுனிகளையும் பூமியை நோக்கி உங்களுடைய பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ இப்பொழுது இந்த இடது நாடி பாதிப்பு தெரியும். இடது நாடி என்றால் என்ன? நமது கடந்த காலத்தில் இருந்து வரும் பாதிப்புகள். அந்த பாதிப்புகள் நமது மனதில் இருந்தால் அவை தடையாக இருக்கும் நமது முன்னேற்றத்துக்கு. அதை நாம் நமது கையில் உணரலாம். இடது கை சூடாக, கனமாக. திருப்பி சொல்லுவீங்களா சொன்ன விஷயத்தை? என்னண்டு நீங்க சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்லுவீங்களா? இடது நான் கீழே இருந்தேன், நாரிக்கு கதிரில இருந்து நான் திருப்பி இருக்க சொல்லுவீங்களா? மெசேஜ் சொன்ன விஷயத்தை சொல்லுவீங்களா? ஓகே. ஸோ இடது நாடியை சமநிலைப்படுத்துறதுக்கு நாம் பூமி தத்துவத்தை பயன்படுத்துகின்றோம். ஸோ இடது கை மடியிலும், வலது கையை நீங்கள் நாற்காலியில் இருந்தால் வலது கை அந்த 5 விரல் நுனிகளையும் பூமியை நோக்கி வையுங்கள். ஸோ இந்த நிலையில் இருந்து கொண்டு, ஸோ இந்த இடது நாடி பாதிப்பு வந்து எமது கடந்த காலத்தால் வரும் பாதிப்புகள். அதுதான் இந்த மனசக்தி எமது மனதில் பாதிப்பாக இருக்கின்றது. நல்லவைகளும் இருக்கும், சில நாம் வாழ்வு அனைத்தும் நிறைந்தது தானே, நல்லது கெட்டது எல்லாம் நிறைந்தது. எல்லாம் ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் மனம் சில வேளைகளில் பாதிப்படைகின்றது. சில பேருக்கு
சரியான பாதிப்பை கொடுத்து மன நோய்களுக்கும் ஆளாக்குகின்றது. அது எல்லாம் இந்த இடது நாடி சக்தியின் விரயத்தால் தான் ஏற்படுகின்றது. எனவே இந்த இடது நாடி அந்த மன சக்தியையும் எமது விருப்பங்களையும் நாம் தூய்மைப்படுத்தி பலப்படுத்தி கொள்ள வேண்டும். வேண்டாதவற்றை விடுக்க தேவையில்லாதவற்றை நாம் கைவிட வேண்டும். கடந்த கால பாதிப்புகள் இருக்கும், பிழையான வாழ்க்கை, சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும், அதனால் பாதிப்புகள், மனக்கட்டுப்பாடுகள், கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கும். நல்லவை எமக்கு உதவும், ஆனால் கூடாதவை எம்மை பாதிக்கும். எனவே எதுவானாலும் எமது இடது நாடியில் பாதிப்பவை அனைத்தையும் நாம் கேட்போம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள். ஸோ இந்த இடது நாடி பாதிப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு அந்த மெழுகுதிரி ஒளி தத்துவம் உதவி செய்யும். இன்று நாம் மெழுகுதிரி கொண்டவர்கள் இடது கைக்கு முன்னால் மெழுகுதிரியை வையுங்கள், வலது கையை பூமியில் வைப்போம். இதில் நாம் கேட்போம், இந்த இடது நாடி எமது ஆசைகள், உணர்வுகள் என்றால் என்ன? அந்த நிறைவேறாத ஆசைகள் நமக்குள் உணர்வுகளாக இருக்கின்றது. அவை ஒரு நிறைவேறாத ஆசைகளாக, உணர்வுகளாக இருந்து, எனவே இவை அனைத்தையும் நாம் தூய்மைப்படுத்த கேட்டுக்கொள்வோம். தாயே, எனது இடது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்துங்கள். எனது கடந்த கால பாதிப்புகள், மன தாக்கங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், நானே எனக்கு விதித்து கொண்ட கட்டுப்பாடுகள், சரியோ தவறோ மன கட்டுப்பாடுகள், கண்டிஷனிங்ஸ் என்று சொல்லுவோம். இவை அனைத்தையும் என்னிடமிருந்து முழுமையாக அகற்றி விடுங்கள். எனக்கு தூய விருப்பத்தை மட்டும் தாருங்கள். அந்த தூய விருப்பமே வாழ்க்கையின் அனைத்தையும் பூர்த்தி செய்ய வல்லது. ஒரே ஒரு விருப்பம் வாழ்வின் அனைத்தையும் பூர்த்தி செய்ய வல்லது. எனவே அதை மட்டும் நாம் கேட்போம். எனக்கு தூய விருப்பத்தை மட்டும் தாருங்கள் தாயே. எனது மன சக்தியை உறுதிப்படுத்தி தாருங்கள். இங்கு நாம் கேட்டுவிட்டு கவனத்தை பிரம்மராந்திரம் தலையுச்சி பகுதியில் வைத்து பொறுமையாக அமைதியோடு கவனிப்பதே எமது வேலை. கவனியுங்கள், உங்களுடைய இடது கையை கவனியுங்கள், வலது கையை கவனியுங்கள். சும்மா ஒரு விளையாட்டாக கவனியுங்கள் என்ன நடைபெறுகிறது. இது ஒரு பரிசோதனை. கையில் என்ன நடைபெறுகின்றது? இதேபோல் எமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். வலது நாடி தூய்மைப்படுத்துவதற்கு வலது கையை மடியில் கொண்டு வருவோம். இந்நிலையில் உப்பு நீர் சுத்திகரிப்பு மிகவும் உதவும். எனவே உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருப்பவர்கள் உங்கள் கால்களை உப்பு நீரில் வையுங்கள். மற்றவர்கள் பிரச்சனை இல்லை. வலது நாடி, வலது கை அல்லது சில நேரங்களில் வலது பக்கமே கனமாக இருக்கும், சூடாக இருக்கும், அங்கு எரிவு இருக்கும். ஏனென்றால் நாம் செயல்கள் அதீதமாக செயல்படுவதால் உடல் வெப்பமடைகின்றது, சிந்தனைகள். எனவே இந்த
வலது பக்க மேல் வயிற்று பகுதி எமது கல்லீரல் இருக்கும் பகுதியில் ஒரு ஐஸ் பொதியை வைத்தும் நாம் அந்த சூட்டை தணித்து கொள்ளலாம். தியானம் மூலமும் நாம் வலது நாடியை சமநிலைப்படுத்தலாம். ஸோ வலது கை மடியில், இடது கை 5 விரல்களையும் ஆகாய தத்துவம் நோக்கி வைப்போம். இங்கு நாம் ஆகாய தத்துவத்தை பயன்படுத்துகிறோம். நமது வலது நாடியை. சாரி மிஸ், எக்ஸ்கியூஸ் மீ, உப்பு நீர்ன்றதுக்கு அந்த காலை வச்சு அப்படி செய்யவும்? ஓமாம். ஓ, அது நீங்கள் இப்ப நீங்க தயாரில்லை தானே? இல்லை, நான் வேற இதை மெசேஜ் அதை பார்த்தபடியே நான் நீங்க போட்டிருந்தீங்க இல்லைனா இல்லை ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, அப்ப காலை வையுங்க அதுக்குள்ள உப்பு நீர்ல. ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இங்கு விரல் நுனிகள் தான் முக்கியம். விரல் நுனிகளை அவதானியங்கள். அதுவே அந்த நரம்புகள் முடியும் இடம், உணர்திறன் கூடிய இடம் மற்றும் உச்சிக்குழி. ஸோ கவனம் உச்சிக்குழியில் வைத்து நீங்கள் கண்களை மூடலாம். ஸோ இதில் நாம் பிரார்த்திப்போம். இந்த பிரார்த்தனைகள் எமது ஆழ் மனதில் சென்று வேலை செய்ய வல்லது. எனவே இதில் நான் கேட்போம், தாயே, எனது வலது நாடியில் இயங்கும் சக்தியை தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். இந்த வலது நாடி பாதிப்பு எதனால் வருவதென்றால் அதீத சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றி கடுமையாக நாம் கவலைப்படுவது, சிந்திப்பது, திட்டமிட்டு செயல்பட்டு தோல்வி அடைந்தால், சரி வந்தால் மகிழ்ச்சி வருகின்றது, நான் என்ற அகங்காரம் வருகின்றது. தோல்வி அடைந்தால் மனம் சோர்ந்து போகின்றது. மன அழுத்தங்கள் வருகின்றது. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தங்கள், சுமை, அதாவது செயல்கள் ஒன்று எமது தகுதிக்கு அப்பாற்பட்டு நிறைய வேலைகள் வருகின்றது. இதனால் உடல் உழைப்பு அதிகரிக்கின்றது. இதனால் எமது மன தொழிற்பாடு, உடல் தொழிற்பாட்டால் நாம் களைப்படைகின்றோம். உஷ்ணம் அதிகரிக்கின்றது, எமது உடல் வெப்பம் அதிகரிக்கின்றது. சமநிலை இழந்து கோபம், எரிச்சல் வருகின்றது. எனவே எமது கிரியா சக்தி பாதிக்கப்படுகின்றது. ஸோ இதில் நாம் கேட்போம், தாயே, எனது வலது நாடியில் உள்ள அனைத்து பாதிப்புகளையும் அகய தத்துவத்தால் அகற்றி விடுங்கள். எனது அதீத சிந்தனைகள், செயல்பாடுகளால் ஏற்பட்ட மேலதிக உஷ்ணம், இந்த உஷ்ணம் எமது உடலில் இருந்தால் அவையே எமக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்றது, எம்மை நிதானம் இழக்க செய்கின்றது. எனவே இந்த உஷ்ணத்தை நாம் வெளியேற்ற வேண்டும். ஸோ 2 வழிகளில் நாம் வெளியேற்றலாம். ஒன்று, நமது இடது கையை ஆகாயத்தில் வைப்பது. இது ஒரு புகை கூடு மாதிரி, சிம்னி என்று சொல்வார்கள். இதன் மூலம் வெப்பம் வெளியேறிவிடும். நமது வலது கையை திறந்து வைத்திருப்போம். அதன் ஊடாக தெய்வீக சக்தி, அதாவது எங்கும் நிறைந்திருக்கும் இந்த நுண்ணதிர்வுகள் என்று சொல்லுவோம், அன்பு சக்தி, குளிர்ச்சி நமக்குள் சென்று இடது கையால் அந்த வெப்பத்தை வெளியேற்றிவிடும். இதனால் எமது கவனம் தூய்மை அடையும். நமது வலது நாடி வெப்பம் தணிந்து அமைதி அடையும் போது நமது கவனமும் அமைதி அடைகின்றது. நமது சுவாசம் அமைதி அடைகின்றது கவனத்தோடு. பிராணசக்தி
சுவாசத்தை எமது கவனத்தோடு அமைதி அடைய செய்வோம். மற்றும் உப்பு நீரும் மேலதிக வெப்பங்களை வெளியேற்றி விடுகின்றது. இந்த வெப்பமே எமது உடல் உள்ளுறுப்புகளை பாதிக்கின்றது. கல்லீரலை பாதிக்கின்றது, கீழ் நோக்கி சிறுநீரக பகுதிகளை பாதிக்கின்றது, மேல் நோக்கி எமது நுரையீரல் மூளையையும் பாதிக்கின்றது. எனவே இந்த வெப்பம் வெளியேற்றப்பட வேண்டும். இப்பொழுது எமது இடது கையை எமது வலது பக்க மேல் வயிற்று பகுதியில் வைப்போம். இதுதான் எமது கல்லீரல், அதாவது லிவர் என்று சொல்லுவோம். கல்லீரல் இருக்கும் பகுதி. இந்த வலது நாடியின் அதீத தொழில்பாட்டால் உஷ்ணம், அதாவது வெப்பம் அதிகரிக்கின்றது. இந்த வெப்பமே எமது ஆளுமைகளில் மாற்றத்தை கொண்டு வருகின்றது. உடல் உறுப்புகளையும் பாதிக்கின்றது. கோபம், எரிச்சல், நிதானம் இழப்பது, இதெல்லாம் இந்த வெப்பம் காரணமாகத்தான். எனவே வலது நாடி உப்பு நீர் சுத்திகரிப்பின் மூலமும் உடனடியாக தேவையாயின், இப்போ வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது நல்ல களைப்பாக வருவோம். பயணம் செய்து வேலையில் நிறைய எதிர்நோக்க வேண்டி இருக்கும். பிறகு பயணம் செய்து வீட்டை வரும்போது களைப்பாக இருக்கும், சூடாக இருக்கும். உடனடியாக ஒரு ஐஸ் பொதியை எடுத்து கல்லீரலில் வைத்து ஒரு 10 நிமிடம் தான் கொஞ்சம் கண்ணை மூடி ஆறுதலாக இருக்கும் போது அந்த சூடு மெதுவாக தணியும். ஐஸ் பொதியோ உப்பு நீரோ இல்லாத இடத்தில் நாம் எமது சக்தியை பயன்படுத்தலாம். எமது இடது கையை கல்லீரலில் வைக்கலாம். ஸோ இப்பொழுது இடது கையை எமது மேல் வயிற்று பகுதி, வலது பக்க மேல் வயிற்று பகுதியில் வைப்போம். கல்லீரலின் பெரும்பாகம் இந்த பகுதியில் இருக்கின்றது. நாம் கேட்போம், இந்த குண்டலினி சக்தியை கேட்போம். தாயே, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். இங்கு நாம் கேட்பது ஒரு பிரமை அல்ல. நாம் கேட்கும் போது அந்த குண்டலினி சக்தியின் வருகையை குளிர்ச்சியாக உணர முடியும் கல்லீரலில். ஸோ இதில் நாம் கேட்போம், குண்டலினி தாயே, எனது கல்லீரலுக்கு வாருங்கள், உங்கள் வருகையை நான் உணரச் செய்யுங்கள். அமைதியாக பொறுமையாக கவனிப்போம், கல்லீரலில் குளிர்ச்சியை உணர முடிகின்றதா என்று. தாயே, கல்லீரலில் உங்களின் வருகையை நான் உணரச் செய்யுங்கள். எனது கல்லீரலின் ஒவ்வொரு கலத்தையும் சீரமைத்து தாருங்கள். எமது வாழ்வு சரியான பிஸியாக இருக்கின்றது. சில நேரங்களில் நாம் ஒழுங்காக சரியான சத்தான உணவு கூட உண்பதில்லை. அந்த உணவுகள் கூட எமது கல்லீரலை பாதிக்கின்றது. ஸோ நாம் கேட்போம், தாயே, எமது இந்த நவீன கால வாழ்வு முறைகளை மன்னித்து, சில நேரங்களில் அதை தவிர்க்க முடியாது போகின்றது. எனவே அதை உம்மை மன்னித்து கல்லீரலுக்கு வந்து கல்லீரலின் ஒவ்வொரு கலத்தையும் சீரமைத்து அங்கு குளிர்ச்சியை நான் உணரச் செய்யுங்கள் தாயே.
இப்பொழுது நமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். ஸோ இந்த இடது நாடியும் வலது நாடியையும் நாம் சமநிலைப்படுத்தியதும் நடுநாடி தானாக இயங்க ஆரம்பிக்கின்றது. ஏனென்றால் நாம் அவற்றை அமைதிப்படுத்தி விட்டோம். ஸோ அவை அமைதி அடைந்ததும் நடுநாடி மூலமாக குண்டலினி சக்தி நடுநாடியில் நமக்கு ஞான சக்தி யோக சக்தியாக செயல்படுகின்றது. அதுவே நமக்கு முன்னேற்றத்தை தரும் சக்தி. ஏனென்றால் நாம் அமைதி அடைந்ததும் தான் நம்மை நாம் ஆழமாக அறிய முடியும். ஸோ இந்நிலையில் முழுமையாக நமது கவனத்தை பிரம்மராந்திரம் தலை உச்சி குழியில் வைத்து நாம் கேட்போம், தாயே, எனது பிரம்மராந்திரத்தில் இருக்கும் அனைத்து நரம்பு முடிச்சுகளையும் ஒளியூட்டி அவற்றை தளர்வடைய செய்து திறந்து தாருங்கள். அதன் மூலமாகவும் நமது உடலில் இருக்கும் வெப்பங்கள் வெளியேறி குளிர்ச்சியை தரும், ஒரு அமைதியை தரும். ஒரு மரத்தினுடைய இலைகள் அனைத்தும் சூரியனை நோக்கி தன்னை வெளிப்படுத்துகின்றது. சூரிய கதிர் எங்கும், சூரியன் உதித்ததும் அது உலகெங்கும் பரவுகின்றது. உலகெங்கும் அனைத்து இந்த இயற்கை முழுவதற்கும் பரவுகின்றது பாரபட்சமின்றி. ஸோ மரங்கள், இயற்கை தன்னை வெளிப்படுத்தி அந்த சூரிய கதிர்களை பெற்றுக்கொள்கின்றது. அதுபோல் இந்த இறை சக்தி நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த சக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரந்திருக்கின்றது, எங்கும் சூழ்ந்திருக்கின்றது, பாரபட்சமின்றி அனைவருக்கும் பொதுவானது. நாம் நம்மை வெளிப்படுத்தி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரம்மராந்திரத்தை திறப்போம், தளர்வடைய செய்வோம். நமது இருதயத்தை தளர்வடைய செய்து திறப்போம். நமது நாடி நரம்புகள் அனைத்தையும் தளர்வடைய செய்து அந்த அன்பு சக்திக்கு நாம் உண்மை வெளிப்படுத்துவோம். இந்த சக்தி எம்மை சூழ்ந்துள்ளது. மூளை முடுக்க எல்லா இடமும் அது சூழ்ந்திருக்கின்றது. எங்கு நாம் போனாலும் எம்மை சூழ இருக்கின்றது. நாமே எம்மை வெளிப்படுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்பொழுது தலை உச்சியில் அது வலது கையை கொண்டு சென்று ஒரு சிறிது நேரம் வைத்து பாருங்கள், குளிர்ச்சியை உணர முடிகின்றதா? அமைதியாக பொறுமையாக நமது தலை உச்சி குழியை தளர்வடைய செய்வோம். பிறகு இடது கையால் கவனியுங்கள். இடது கையால் ஒரு 2 அங்குல உயரத்தில் வைத்து கவனியுங்கள். இந்நிலை அமைதியான நிலை, இந்த நிலையே தியான நிலை. இங்கு எண்ணங்கள் இல்லை, எண்ணங்களுக்கு அங்கு வேலை இல்லை.
ஸோ உப்பு நீர் சுத்திகரிப்பை நீங்கள் கால்களில் ஒரு குவளையில் தண்ணி வைத்திருப்பீர்கள், அதால் கால்களை கழுவி அதுக்குள்ளேயே ஒரு துணியால் துடைத்து அந்த உப்பு நீரை பக்கத்தில் வையுங்கள். பின்பு கழிவறையில் கொண்டு போய் கொட்டி விடுங்கள். இப்பொழுது நீங்கள் இன்று நாம் ஒரு கீழ்ப்பகுதியில் உள்ள ஒரு 3 சக்கரங்களின் பண்பை நாம் பார்ப்போம். அடுத்த வகுப்பில் விரிவாக பார்க்கலாம். ஸோ இரு கைகளையும் அடியில் வைத்து மீண்டும் கண்களை மூடி எமது முள்ளந்தண்டின் அடிப்பாகத்தில் இருக்கும் முதலாவது சக்தி மையம் மூல ஆதாரம். இது எமது வாழ்வின் ஆதாரம். அதனால்தான் அதற்கு பெயர் மூல ஆதாரம் என்று வைக்கப்பட்டிருக்கின்றது. எமது வாழ்வின் ஆதாரம் என்ன? தூய்மை. தூய்மையே எமது வாழ்வின் ஆதாரம். தூய்மை என்றால் என்ன? மனதில் கள்ளம், கபடம், சூதுவாது, ஒளிவு மறைவில்லாத ஒரு எளிமையான ஒரு குழந்தை உள்ளம். அதுவே எமது மூல ஆதார மையம், சக்தி மையம். இது எமக்குள் ஒரு சக்தி, ஒரு பலம், ஒரு எம்மை கவசமாக சுற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம். இந்த ஆளுமை, இந்த பண்பு. குழந்தை உள்ளம். இந்த குழந்தை உள்ளம் நேர்மையான அறிவு கொண்டது. நேர்மையான அறிவு. அறிவில் ஒரு நேர்மை, தூய்மை. இது நமக்கு அறிவை தருவது மட்டுமல்ல, இந்த அறிவை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற சாதுரியத்தையும் தரும் சக்தி மையம். அறிவு இருந்தால் மட்டும் போதாது, சாதுரியமும் அவசியம். சாதுரியம் என்றால் அந்த அறிவை நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பது. ஸோ இதுவே நமது மூலாதார சக்கரம். உதாரணத்துக்கு நாம் சொன்னால் நெருப்பு. சிறு குழந்தைகள் இதுவரையும் கையை வைத்து பார்க்காவிட்டால் அவர்களுக்கு நெருப்பு சுடும் என்று தெரியாது. அம்மா சொல்லுவார் நெருப்பு சுடும். ஸோ அது அந்த குழந்தைக்கு அறிவாகின்றது. ஆனால் அந்த அறிவு அனுபவ ரீதியாக உணரப்படவில்லை. ஸோ கையை வைத்து பார்க்கும்போது சுடுகின்றது, அனுபவ ரீதியாக உணர்கின்றது. நெருப்பு சுடும் என்பது அனுபவ ரீதியாக உணர்ந்த பின்பு அது ஞானம் ஆகின்றது. அதுவே ஞானம். அறிவு நாம் புத்தகங்களில் அல்லது மற்றவர்கள் சொல்லுவதை கேட்பது மட்டுமே. நாமே எமக்குள் உணர்ந்து கொள்வதே ஞானம். இந்த ஞானம் தெரிந்ததும் அதை நாம் சரியாக பயன்படுத்துவதே எமது சாதுரியம். ஸோ இவை அனைத்தையும் தருவது இந்த சக்தி மையம். இந்த சக்தி மையம் ஒன்றே வாழ்வின் ஆதாரமாகின்றது, எமது வாழ்வின் பாதுகாப்பாகின்றது, மிகப்பெரிய கவசமாகின்றது. அதன் பின்பு 2வது சக்தி மையம் படைப்பாற்றல். நமக்குள் ஆற்றல்கள் வெளிப்படுகின்றது. படைப்பாற்றல் நமக்குள் திறன், நமக்குள் ஆக்கத்திறன் நிறைய இருக்கின்றது. சில பேர் நன்றாக சங்கீதம் பாடுவார்கள், சில பேர் நன்றாக சித்திரம் வரைவார்கள், கலைஞர்கள். ஒரு பாறாம் கல்லை அழகான சிலையாக மாற்றுவார்கள். கல்வியில் திறன்,
சில குழந்தைகள் நன்றாக கல்வியில் ஆற்றல் நிறைந்தவர்கள், வளம் நிறைந்தவர்களாக வருவார்கள். இவ்வாறு பல வகையான ஆற்றல்களை எமக்குள் வெளிக்கொண்டு வரும். எமக்குள் இருக்கும் ஆற்றல்கள், கவிதைகள், பாடல்கள், நிறைய ஆற்றல்கள் எல்லா துறைகளிலும். பெண்களுக்கு எவ்வாறு வீட்டை சமாளிப்பது, சமைத்தலில் ஒரு கலை, பல வகையான கலைகள் இருக்கிறது. சங்கீதம், நடனம், கல்வி. ஆனால் மிக முக்கியமான ஆக்கத்திறன் அமைதியை உருவாக்குவது. எனக்குள் நான் அமைதியை படைக்க வேண்டும், என்னை சூழ உள்ளவர்களுக்கு நான் அமைதியை படைக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஆற்றல் திறன். மற்றவர்களோடு இது மிகச்சிறந்த ஆற்றல் திறன். இதற்கு நமக்கு தூய ஞானம் அவசியம். அதனாலேயே நாம் இந்த இடப்பக்கத்தில் அடி வயிற்று பகுதியில் கை வைக்கும் போது நாம் கேட்டோம், தாயே எனக்கு தூய தெய்வீக அறிவை தாருங்கள், ஞானத்தை தாருங்கள். இந்த சக்தி மையம் தூய ஞானத்தை தருவதோடு தூய கவனத்தையும் நமக்கு தருகின்றது. இந்த இரண்டாவது சக்தி மையம் சுவாதிஸ்தானம் என்று சொல்லப்படும் சுயஸ்தானம். எமது சுயஸ்தானம், எமது சுயநிலை. எமது சுயநிலை என்ன? முழுமையான தெய்வீக அறிவும் நிறைந்த, தூய கவனம் நிறைந்த நிலையே எமது சுயஸ்தானம், எமது சுயநிலை. இந்த நிலை அவசியம். தூய ஞானம், தூய கவனத்தை தரும் சக்தி மையம். மூன்றாவது சக்தி மையம் எமது வயிற்று பகுதியில் இருக்கின்றது. இதை நாபி என்று சொல்லுவோம், அல்லது மணிப்புரகம் என்று சொல்லப்படும். சரியாக தொப்புளுக்கு உள்ளாக இருக்கின்றது, முள்ளந்தண்டு பகுதியில். இது எமது உலக வாழ்வோடு சம்பந்தப்பட்டது. உலக வாழ்வில் அமைதி அவசியம். அமைதியையும் மன நிறைவையும் தரும் சக்தி மையம். இந்த உலக வாழ்வில் நமக்கு அமைதியையும் மன நிறைவையும் தந்து நமக்கு தாராள மனதை தருகின்றது. தாராள மனம், அமைதி, உலக வாழ்வில் அமைதி, மன நிறைவு. சில பேர் கொஞ்சம்தான் அவர்களிடம் இருக்கும், ஆனால் மனதில் மன நிறைவோடு வாழ்பவர்களாக இருப்பார்கள். சில பேர் பணக்காரர்களாக இருப்பார்கள், ஆனால் மனம் நிறைந்திருக்காது. எனவே அமைதியும் மன நிறைவுமே எம்மை தாராள மனநிலைக்கு கொண்டு செல்லும். சில பேர் இருப்பதை பகிர்ந்து கொள்வார்கள், மன நிறைவோடு தாராள மனத்தோடு இருப்பதை பகிர்ந்து கொள்வார்கள். சில பேர் எவ்வளவு இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். எனவே இந்த சக்தி மையமே எமக்கு அந்த மன நிறைவையும் அமைதியையும் தாராள மனதையும் தருகின்றது. இந்த தாராள மனம் நாம் பணம், பொருள் பகிர்ந்து கொள்ளுவது மட்டுமல்ல. இந்த பணம், பொருள், மன நிறைவோடு பகிர்ந்து கொள்ளும் போது அதோடு நாம் அன்பை பகிர்ந்து கொள்கின்றோம். ஆனால் நிச்சயமாக அது அவசியம் இல்லை. ஆனால் நாம் பகிர்ந்து கொள்ள நிறைய இருக்கின்றது. நமது தாராள மனம் மூலமாக நாம் பலவற்றை பகிர்ந்து கொள்ளலாம். நமது பேச்சு மூலம் மற்றவர்களுக்கு அமைதியை உருவாக்கும் சொற்களை நாம் சொல்லலாம். அதுவும் தாராள மனமே. அன்பை பகிர்ந்து கொள்கின்றோம். பணம், காசு மூலம் பகிர்வது மட்டுமல்ல அன்பு. அன்பு பல வழிகளால் பகிர்ந்து கொள்ளலாம். உதவி செய்யலாம், மற்றவர்களுக்கு உடல் ரீதியாக உதவி செய்யலாம். நமது பேச்சு மூலம் உதவலாம். அன்பான பேச்சு, கனிவான ஆறுதல், மற்றவர்களை ஆறுதல் படுத்தலாம். அவ்வாறு பல வகையாக நாம் ஒருவர் சொல்லுவதை பொறுமையாக கேட்பதன் மூலம் அவருக்கு மன ஆறுதலை நாம் தாராளமாக வழங்கலாம். காது மூலம், கண்கள் மூலம், வாய் மூலம், ஐம்புலன்களால், எமது உடலால்
நாம் மற்றவர்களுக்கு தாராள மனதோடு இருக்கலாம். எனவே இந்த சக்தி மையம் மூலம் இந்த ஞானம் நமக்குள் வளர ஆரம்பிக்கின்றது. இந்த ஞானத்தின் பலன்களை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அதனுடைய பல பலன்களை எமது வாழ்வில் உணர ஆரம்பிக்கின்றோம். என்று இந்த 3 சக்தி மையங்கள் எமது கீழ் மையங்கள் என்று சொல்லப்படும். இந்த நாபி சக்கரத்தை சுற்றி இருப்பதே பவசாகரம். பவசாகரம் என்றால் இந்த மாயை கடல், உலகம். இந்த உலகம் முழுமையான மாயை நிறைந்தது. அதாவது டெம்டேஷன்ஸ் என்றால் சவால்கள் நிறைந்தது மட்டுமல்ல. டெம்டேஷன்ஸ் என்று சொன்னால் எம்மை கவர்ந்து இழுக்கக்கூடியது. சரியோ தவறோ எம்மை கவர்ந்து இழுத்துவிடும். பிழையானவற்றுக்குள் விழுந்து விடுவோம். நல்லவற்றுக்குள் போனால் பரவாயில்லை, பிழையானவற்றுக்குள் சிலவர்கள் எம்மை கவர்ந்து இழுத்துவிடும். ஸோ இவ்வாறான ஒரு மாயையான உலகில் தான் நாம் வாழ்கின்றோம். அது மிகவும் அவசியம். போக போக நீங்கள் விளங்குவீர்கள் இது ஏன் அவசியம், இது எவ்வாறு நமக்கு இந்த ஆத்ம முன்னேற்றத்துக்கு உதவுகின்றது, நமது வாழ்வின் முன்னேற்றத்துக்கு இது எவ்வாறு உதவுகின்றது என்று போக போக நாம் அறிந்து கொள்வோம். ஸோ இதுவே அந்த பவசாகரம். இதில் தான் ஒரு குரு நமக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் இந்த மேல் வயிற்று பகுதியில் நாம் கை வைத்து சொன்னோம், நானே எனக்கு குரு. ஸோ ஒரு குரு வரலாம், நமக்கு உதவி செய்யலாம், ஆனால் நமக்கு வழிகாட்டலாம். நம்மோடு சிறிது தூரம் நம்மோடு அந்த வழியில் நடக்கலாம், ஆனால் நாமே தனியாக நடக்க வேண்டும். அதற்கு பின்பு பெத்த தாய் கூட நம்மை சீராட்டி பாராட்டி ஒரு வயது வரை வளர்த்த பின்பு நாம் தான் தனியாக நடக்க வேண்டும். நாம் நடை பயிலும் போது கூட, சிறு குழந்தைகள் நடை பயிலும் கூட அன்னை கவனித்து கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்வார். ஆனால் நாம் தான் அந்த நடையை நடந்து முடித்து அதை பழக வேண்டியது நம்மில் உள்ளது. அதுபோல்தான் நான் எனக்கு குருவாக இருக்க வேண்டும். குரு வழிகாட்டுவார். அவர் நம்மை குரு நிலைக்கு உயர்த்த அனைத்து தேவையானவற்றையும் நமக்கு தருவார். அவற்றை பிடித்து கொண்டு நமக்கு குருவாக வரும் திறனையும் ஞானத்தையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுவே எமது பவசாகரம். இந்த மாயை கடலில் இருந்து நாம் வெளிவந்து இருதய சக்கரத்துக்கு மேல் செல்வதற்கு. ஸோ அடுத்த வகுப்புகளில் நாம் இவற்றை விரிவாக பார்ப்போம். இப்பொழுது ஒரு நிமிடம் அமைதியான தியான நிலைக்கு செல்லுவோம். எமது கவனத்தை மீண்டும் பிரம்மராந்திரத்தில் வைத்து இந்த பிரம்மராந்திரம், இந்த ஓட்டை மூலமாகவே எமது தெய்வீக ஞானம் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். எனவே கவனம் எப்பொழுதும் அங்கே இருக்க வேண்டியது. அந்த நரம்புகள் தளர்வடைய வேண்டும். அந்த நரம்புகள் மூலமே நமக்கு இந்த ஞானம் தானாக கிடைக்கின்றது. நாம் எங்கும் வெளியில் தேட தேவையில்லை, அனைத்தும் நமக்குள் இருக்கின்றது. ஸோ நாம் எம்மை அறிந்த பின்பு இந்த பிரபஞ்சத்தை நாம் எம்மை முதலில் அறிந்தால் நாம் பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ளலாம். ஸோ இப்பொழுது உங்களுக்கு நேரம் இருந்தால் நாம் ஒரு 10 நிமிட ஸ்ரீ மாதாஜியின் ஒரு உரை ஒன்றை நாம் கேட்கலாம்.
இந்த 7 சக்தி மையங்களை பற்றி ஸ்ரீ மாதாஜி ஆற்றும் ஒரு உரை. இது வந்து ஒரு 10 நிமிட உரை. ஸோ இதை கேட்டு நாம் இன்றைய தியானத்தை முடித்துக்கொள்வோம். இந்த 7 சக்தி மையங்களை பற்றி அன்னை கூறுவது, ஸோ ஒரே ஒரு இது உங்களோட நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 கைகளையும் அடியில் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கவனத்தை பிரம்மராந்திரத்தில் வையுங்கள். அதாவது தலை உச்சி குழியில் லேசாக அதை தளர்வடைய செய்து, மனமுடல் தளர்வடைய செய்து, கவனத்தையும் லேசாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் தலை உச்சி குழியில் வைத்து அங்கு தளர்வடைய செய்து, கவனத்தை சுவாசத்தோடு அமைதி அடைய செய்து இந்த உரையை நாம் கேட்போம். The first one is the most beautiful one because it stands for our innocence. This innocence is the one which gives us real support, real strength. And you'll be surprised, it is never destroyed. It may be overshadowed. There may be clouds. Maybe it may look to be a very dark sky. Maybe a hopeless case. Some people might say that we have destroyed our innocence. It cannot be destroyed. Whatever you might have done, this is one center which cannot be destroyed. You may have problems with it, but it cannot be destroyed. It is such a wonderful center you have got, which has got 4 petals, which looks after the pelvic plexus, looks after all the excretion within us. In our own freedom, so-called, we do all kinds of things which may not be benevolent for ourselves. Doesn't matter. Kundalini cannot be destroyed. The source which is going to give you the self-realization, I say she is your individual mother. And this mother is such a loving mother. And she knows each and everything about you from your past lives. She knows you very well. She's just waiting for a chance that she can be awakened and she can give you your second birth. So what happens in the second centers when it enters? You just become dynamic. Because the second center is for aesthetics and for creativity. Because their Kundalini goes up and the creativity becomes so tremendously active and so dynamic. At the same time, that person becomes very mild, very sweet, very compassionate. So this violence, this anger, this temper, is not your creation. It's the creation of your liver. Your liver is little out of order because of many things, and the temper is there. Now, when the temper is too much, you don't know what to do. I mean, you can do whatever you like. In your temper, after all, it's like a drunken personality. You have to approach a person in a temper with a barge pole. But all this temper, everything becomes so cool and so beautiful. It's very surprising. A very dynamic person becomes extremely compassionate. So in Sahaja Yoga, an artist
who is struggling today may become a great artist tomorrow. But still I would say these are temptations. You'll become a great artist, you start earning more money, this, that. But that's not the one you have to really be satisfied with. You will never be satisfied with that. So you move to the third center, which we call as the Nabhi Chakra. This center is, on one side, is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. We just become. I don't have to say that you don't take drugs, you just don't take it. Overnight I have seen people have given up drugs, overnight alcoholism, overnight everything, and they enjoy their virtues. That's the best part of it. Some people think, oh, then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves. It's bubbling out. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. Now we have the center which we call here as the heart center. It controls the left and right both. So we have a left and right heart in Sahaja Yoga. As you know that in childhood till the 12 years of age, the thymus, this sternum bone creates the antibodies for you. And these antibodies fight your diseases. So when this center goes out, this is the center which sends all the messages to these antibodies. Now this is the center of a mother. When your motherhood is challenged, you develop breast cancer. Supposing a man is a flirt and his wife is worried, he might get a breast cancer. Because her motherhood is challenged. And her sense of security is very disturbed. As a result of that, she gets this problem. But do you know this is the center of a husband or of the father? Now if I am telling you, you should not be shocked, because later on you will find it. Now if you are a bad husband, you can get asthma. Or if your wife is a shrew, you might get an asthma. Or if you are a very bad father, you might get an asthma. Or if your father is not kind to you, you might get an asthma. If you have not forgiven your father, you might get asthma. The left heart is the place of the mother. Now, if your mother has been hard with you, if you have had very bad experiences, you will have problems of the left heart. Center heart is very important, where your sense of security should be established. You will be surprised in the disease called AIDS. Is the center heart, which is out. We have tried to cure, and we cured also 3-4 people from AIDS, but they have no willpower to continue with surgery. So then we come to this center, which is we call as the Vishuddhi. This is 16 petals, looks after the cervical plexus. Now this is a very, very important center, and this is the center is for communication. Now on this center when we come, as I told you, your thinking
is controlled by you. You can control. If you want, you can think or you don't think. But in that silence, you feel your peace. If there's too much of crowds, too much of problems, suddenly you become the witness. You start seeing everything, seeing the problem, what it is. Unless and until you can see the problem, you cannot solve it. Because you are in the problem, you just get upset. But if you are out of the problem, you can see it. And that's what happens to you when you become thoughtlessly aware when this center opens out. Last but not the least is the center of limbic area, which is very important. As soon as the Kundalini enters into that area, limbic area, she soothes it, and it opens like a lotus, 1,000-petal lotus. It opens, and then the Kundalini emerges out of your fontanelle bone area and gets connected to the all-pervading power. Then you start feeling the cool breeze in your hand. You can feel it all over. Some people in the beginning who felt cool breeze could not believe it. So they closed doors, everything, and sat down to see. Still they were feeling it. But it works. Works in the sense that you get empowered. You become peaceful. You become the witness. You become the wise. And you become empowered that you can give realizations to others like this. That you can raise their Kundalini like this. And you can establish that connection. You can do. And this is what is your right to have it. This is what will give you meaning. Otherwise... ஸோ ஸ்ரீ மாதாஜி சொன்னார்கள், இது உங்களுடைய பிறப்புரிமை. இதனால் தான் இது இலவசமான தியானம். இது ஒவ்வொருவருடைய பிறப்புரிமை. எனவே இதை நாம் விற்கவோ வாங்கவோ முடியாது. இதனால் தான் இது இலவசமான தியான முறையாக ஸோ நாம் உங்களுக்கு தருகின்றோம். நீங்கள் இதில் நன்றாக திறமை அடைந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை கொடுக்கலாம். ஸோ இப்பொழுது உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம், அல்லது உங்களுடைய அனுபவம், இன்றைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ உண்மையில் நீங்கள் வீட்டில் தியானம் செய்யும் போது ஒரு கன நேரம் இருக்க தேவையில்லை. ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், அந்த இருக்கிற நேரம் உங்களுடைய கவனத்தை உள்முகமாக கொண்டு சென்று இருந்தால் இலகுவாக தியான நிலைக்கு செல்ல முடியும். தேங்க்யூ மிஸ். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் வந்தோடையா கொஞ்சம் ரெண்டாக்கி இருக்கு. போக இன்றைக்கே எனக்கு கொஞ்சம் நிறைய வித்தியாசம் மீனிங் ஒர்க்கும் அப்படியே வீடுகள் புள்ளியல் இருக்கு கட்டாயம் தேவையான எத்தனை நம்மள வந்தது. நல்ல ரிலாக்ஸா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ச்சியா நான் வருவேன் இனி. நிச்சயமா அது மாற்றம் இருக்கும். என்னன்னு சொன்னால் இது ஒரு இயற்கையான ஒரு தானே. அப்ப அந்த மாற்றம் இருக்கு நிச்சயமா. குடும்ப மீட்டிங்களுக்கு போறேன். அந்த சான்சல் எல்லா கிளாஸுக்கு எல்லா டைம் வர முடியுதுன்றா நான் இப்ப கொஞ்சம் கவலைப்படுறேன். இயலக்கூடிய அளவுக்கு ட்ரை பண்ணி. இல்லாட்டில் இந்த ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஓகே மிஸ். ரெக்கார்டிங்கை நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் அடுத்த வகுப்புக்கு வரைய உங்களுக்கு தொடர்ச்சியா இருக்கும். நேரம் இருக்கிற நேரம் ஈஸியா இருக்கும். Okay, miss. Thank you so much. You are welcome.
மற்றவர்கள் எப்படி இருந்தது? சஹானா எப்படி இருக்கிறீங்க? ஸ்ரீமாதாஜி. சொல்லுங்க. சாரி, ஃபோன் அந்த டச் பேட் வேலை செய்யல. சாரி, அதான் லேட் ஆயிட்டு. ஓகே. நான் அந்த உப்பு நீர்ல சுத்திகரிப்பு செய்யறதுக்கு முதல் நம்ம தியானம் செஞ்சுட்டு இருக்கும் போதோ கண்டினியூவா வீட்லயும் செஞ்சுட்டு வாரேன் நான். ஆனா எனக்கு கூடுதலான நேரம் அந்த முள்ளந்தண்டை நிமித்தி சர்ஜரி நெஞ்சில செஞ்சதால எனக்கு இருக்கிற ரொம்ப பெயினா இருக்குது அந்த இடத்துல. அப்ப கூட கையையும் தூக்கி வச்சுட்டு இருக்கிற நேரம் இந்த முள்ளந்தண்டோட சேர்ந்த இடம் கொஞ்சம் வலியா இருக்கிறதால கையை மாற்றி மாற்றி நீங்க சொன்ன போல நடுநெஞ்சு பகுதி. நடுநெஞ்சு பகுதி அந்த இறப்பையும் ஈசோஃபகஸும் ஜாயின் பண்ற இடத்துலதான் சர்ஜரி நடந்ததால கொஞ்சம் அடுத்து சரியான பெயின் ஒன்று வருது. அது பிசிக்கலா வந்த பெயின் தான். அதுக்காக நம்ம செய்தாங்களா அல்லது இல்ல ஈசோஃபகஸ் அந்த இறப்பையோட ஜாயின் பண்ற இடத்துலயும் அந்த ஈசோஃபகஸ் ஃபுல்லா நீட்டுக்கும் ஃபுல் லாங் இதுல. அதனால கொஞ்சம் ஃபுல் லாங் டைம் இருக்கும் போதும் வீட்டுல நான் தனியா இருக்கக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள ஒரு பெயின் உண்டு எனக்கு வருது. முள்ளந்தாண்டு பின்பக்கத்துல. ஆமா. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சாஞ்சிட்டு ஒரு இருக்கிற மாதிரி செய்யறதால ரிலாக்ஸ் பண்ணி செய்யறதால அது எனக்கு 100% கிடைக்காம போகும். அப்படி இல்லையே? அப்படி இல்ல, ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ரிலாக்ஸ்டான இதுல இருங்க. பின்னுக்கு பிலோ அப்படி ஏதாவது வச்சு அப்படி இருங்க. உங்களோட ரைட் ஹேண்ட வையுங்க. உங்களோட இடத்துல எங்க பெயின் இருக்கும் இடத்துல ரைட் ஹேண்ட வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் தலை இந்த உச்சியில நம்மட பிரம்மாந்திர அந்த உச்சி பகுதியில என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஹெவினஸ் ஒன்று உணர்ந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு திடீரெண்டு மாதிரி தலை பாரமாயிடுச்சு. எனக்கு பாரமாயி இந்த தலை ஹெவியா ஒரு கிட்ட எனக்கு ஒரு மலைய தலையில வச்ச மாதிரி ஒரு ஹெவினஸ் ஒன்று விளங்கிச்சு. அந்த ஹெவினஸ் படிப்படியாவே குறைஞ்சிச்சு. அதை நான் அப்படி ஒப்சர்வ் பண்ணேன். அது கூடுதண்டு விடல நான் அதை. இது எனக்கு குறையும், இதை குறைக்கணும் ஸ்ரீமாதாஜி ஒரு குருவை நினைச்சு நான் ஸ்ரீமாதாஜி அவங்கள குருவா நினைச்சு அவங்கள்ட்டையும் இந்த பிரபஞ்சம் இந்த பரமாத்மா படைச்ச கடவுள்கிட்டையும் கேட்டேன் மனசால. அதுக்கு பிறகு அது அப்படியே எனக்கு லைட்டா குறைஞ்சி ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு திடீரெண்டு இங்க உச்சி இந்த நம்மளோட பொட்டு வைக்கிற இடம் ரெண்டு இமையும் சேர்ற இந்த பாயிண்ட்ல ஒரு பெயினும் கூச்சமும் கண்ணோட சேர்ந்து இந்த கண் வந்து மூக்கோட ஜாயின் பண்ற அந்த இடத்துலயும் உருவம் ரெண்டும் இணையிற இடத்துலயும் ஒரு கூச்சத்தோட ஒரு ஒரு அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு பெயின் உணர்ந்தேன். அதுவும் திடீரெண்டு வந்து அதையும் தானா மறைஞ்சிச்சு அந்த வழி. அது வெரி குட், வெரி குட். அது அப்படி வந்துன்னு சொன்னா நீங்க வந்து அது வந்து பயப்படக்கூடாது. தொடர்ந்து அதை கவனியுங்க. எங்கட வேலை அதை கவனிச்சு அது தானா கிளியர் ஆகும் வரைக்கும் நான் அதை அப்படியே ஒப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். உப்பு சுத்திகரிப்புல நடந்தது வந்து எனக்கு திடீரெண்டு மாதிரி வயிறு திடீரெண்டு மாதிரி எனக்கு நெஞ்சுக்கு மேலதான் பேர்னிங் இருக்கும். எனக்கு சம்டைம் கேஸ்ட்ரிக் எபிகேஸ்ட்ரிக் பெயின் அப்படி. பட் இது வந்து அடி வயிற்றுல இருந்து ஒரு பேர்னிங் உண்டு வந்து வயிறு நெருப்பு பிடிச்சா பத்தி இந்த நெருப்பு பக்கத்துல இருந்த ஒரு வெக்க உண்டு நமக்கு அடிக்கும் தானே, அப்படி ஒரு ஃபீலிங் ஒன்று வயிற்றுக்குள்ளுக்கு திடீரெண்டு வந்து அதுவும் கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes இருந்து அதுவும் தானா அப்படி நீங்க சொல்றதை கேட்டுட்டு நான் அப்படி ஒப்சர்வ் பண்ணிட்டு அது எனக்கு அப்படியே தானா குறைஞ்சிச்சு. அதுவும் கடுமையா பத்திட்டு. ஏன் அப்படியான சிம்டம்ஸ் எனக்கு திடீரெண்டு வந்து
எல்லாம் கிளியர் பண்ணுது என்ன அவ்வளவு நீங்க நீங்க உங்களுக்கே தெரியும் என்ன அவ்வளவு இல்ல அத நான் உணர்ந்தேன். அத இதுக்கு உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் நினைச்சேன் நான். இல்ல இது வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாம் வந்து வந்து எல்லாம் கிளியர் பண்ணுது என்ன உங்களுக்கு. இந்த ஹீட் ஆமா. வந்து இந்த ஹீட் எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் என்ன. ஸோ அதுகள் எல்லாம் வெளியில வருது, வெளியில வந்து 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 அப்படியே எல்லாம் கிளியர் ஆகுது. தட் இஸ் வெரி குட். அதுதான் என்ன வந்தாலும் பயப்படக்கூடாது. தொடர்ந்து ஒப்சர்வ் பண்ணுங்க. அந்த ஒப்சர்வேஷன் பவர் உங்களோட அட்டென்ஷனே பவர்ஃபுல் என்ன பவர்ஃபுல். ஜஸ்ட் வாட்ச். ஜஸ்ட் வாட்ச் பண்ணி கொண்டிருக்க வேண்டியதா, கவனிச்சு கொண்டிருக்க வேண்டியதா. கவனிச்சு கொண்டு இருந்தா அது கொஞ்ச நேரம் அப்படியே மறையும். வெரி குட், வெரி குட். அதுக்கு பிறகு அது மறைஞ்ச பிறகு இந்த உடம்பு லைட்டா அந்த ஹீட் ஹெவினஸ் அந்த ஈரலுக்கு மேல நீங்க கை வைக்க சொன்னீங்க தானே, இடது கைய. அப்ப அந்த டைம் வச்ச நேரம் சரியான ஹீட், அந்த இடம் ஹீட் கடும் ஹீட். அப்ப அது அப்படியே தானா அதுவும் லேசா விட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே லேசா விட்டு போச்சு அதுவும். வெரி குட், வெரி குட். பிறகு உச்சந்தலைக்கு மேல கைய வச்சோன்னா அந்த இடமும் ஒரு வெப்பம் இல்ல, ஹீட் இல்ல அந்த இடத்துல. ஒரு நார்மலா ஒரு சாதாரணமான ஒரு நிலைமையில இருந்தது. ஆனா குளிர உணர்வு அவ்வளவு குளிர்ன்னு சொல்றது இல்லை. ஆனா வெப்பம் என்ற ஒரு உணர்ச்சி அவடத்து இல்ல, ஒரு அமைதி. உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஒரு 2-3 வீக்ஸ் தொடர்ந்து செய்யுங்க, கிளியர் ஆகிடும். ஓகே, ஓகே. ரொம்ப நன்றி உங்களுக்கு, ரொம்ப நன்றி. இது நான் உணர்றேன். நான் இது மிகப்பெரிய ஒரு விஷயம். உண்மையில இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆனா நம்ம வருத்தம் அது இதண்டு யோசிச்சுட்டு பெரிய பெரிய சர்ஜரியோ செய்யறதுக்கு தேவையே இருக்காது. நம்மளே குணப்படுத்திக் கொள்ள நம்மளோட உடம்புக்குள்ளேயே வைத்தியர்கள் இருக்காங்க. முதல் நம்மட இந்த 7 சக்கராக்கள் சரியா எங்க வச்சாலே, குண்டலினி சக்தி உயர்த்தினாலே நமக்கு அதுக்குரிய வழி பிறக்கும் என்று எனக்கு விழுது. நன்றி, நன்றி உங்களுக்கு, ரொம்ப நன்றி சகோதரி. Okay. வேறு யாராவது கேள்விகள்?